வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா, இன்னைக்கு ஒரு பயங்கரமான பவர்ஃபுல் காம்பினேஷன் பத்தி பேச போறோம் போல இருக்கே. லக்னம் சிம்மம், ராசி மகரம். இதுக்கு என்ன அர்த்தம்? ஆமாப்பா, இது ஒரு ராஜா மந்திரி காம்பினேஷன். ஏன்னா சிம்ம லக்னம்னா சூரியன், அதாவது அதிகாரம், கெத்து, கம்பீரம். மகர ராசினா சனி, அதாவது உழைப்பு, நிதானம், சட்டதிட்டம். சூரியனும் சனியும் தந்தை மகன் உறவுனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பனிப்போர் எப்பவுமே இருக்கும். அதனால இவங்க மனசுக்குள்ள ஒரு போராட்டமே நடந்துட்டு இருக்கும். போராட்டமா? அது எப்படி? அதாவது வெளியே பார்க்க சிங்கம் மாதிரி ரொம்ப தைரியமா கௌரவமா தெரிவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒவ்வொரு அடியையும் ரொம்ப யோசிச்சு இது சரியா வருமானு சனி பகவானோட நிதானத்தோட தான் எடுத்து வைப்பாங்க. ஒரு பக்கம் வேகம், இன்னொரு பக்கம் விவேகம். இதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஃபேமிலி லைஃப்ல இவங்க எப்படி கொஞ்சம் அதிகாரமா இருப்பாங்களோ? ஆமா, சிம்ம லக்னம்னாலே வீட்ல தான் தான் ஹெட்னு நினைப்பாங்க. ஆனா அதே சமயம் மகர ராசி இவங்கள ரொம்ப பொறுப்பானவங்களா மாத்திரும். தான் குடும்பத்தோட கௌரவத்துக்காக எதையும் செய்வாங்க. அப்பா அம்மா மேல ரொம்ப மரியாதையா இருப்பாங்க. பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டாலும் அவங்க நல்லா இருக்கணுங்கிறது தான் இவங்களோட மெயின் மோட்டிவா இருக்கும். சரி, வேலை அல்லது பிசினஸ்னு வந்தா இவங்க எப்படி? இவங்க மத்தவங்க கிட்ட கைகட்டி வேலை பார்க்கவே மாட்டாங்க. சிம்மத்தோட ஈகோ அதை விடாது. முடிஞ்ச வரைக்கும் ஓன் பிசினஸ் தான் பண்ணுவாங்க. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், இல்லனா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட், இதுல எல்லாம் இவங்க கொடி கட்டி பறப்பாங்க. இவங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் பாஸ். ஆனா தப்பு பண்ணாத ஊழியர்களுக்கு இவங்க ஒரு கவசம் மாதிரி இருப்பாங்க. இவங்க கிட்ட காசு தங்குமா? ஏன்னா ராஜா மாதிரி செலவு பண்ணுவாங்களே. அங்கதான் ட்விஸ்ட். சிம்ம லக்னம் லக்ஸூரியா வாழணும்னு நினைச்சாலும் மகர ராசி சனி இவங்கள பயங்கரமா சேமிக்க வைப்பார். பிற்காலத்துக்கு வேணும்னு பணத்தை ரொம்ப பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நிலம், தங்கம்னு சொத்து சேர்க்கறதுல இவங்க கில்லாடி. 35 வயசுக்கு அப்புறம் இவங்க ரேஞ்சே வேற லெவல்ல இருக்கும். ஹெல்த்ல ஏதாவது ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையா? கண்டிப்பா. சிம்மம் இதயத்தையும் முதுகெலும்பையும் குறிக்கும். மகரம் முட்டி மற்றும் எலும்புகளை குறிக்கும். இவங்க எப்பவும் பிஸியா ஓடிக்கிட்டே இருக்கிறதால ஸ்ட்ரெஸ் வரலாம். அதனால பிளட் பிரஷர், அதாவது பிபி வர வாய்ப்பு இருக்கு. டைமுக்கு சாப்பிட்றதும் நிறைய தண்ணி குடிக்கிறதும் ரொம்ப முக்கியம். பிள்ளைங்க விஷயத்துல இவங்க எப்படி நடந்துப்பாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ். பிள்ளைங்க ஒழுக்கமா இருக்கணும், நல்லா படிக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. சோம்பேறித்தனத்தை இவங்களால சகிக்கவே முடியாது. ஆனா பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருவாங்க. இவங்க பிள்ளைங்க வளர்ந்த பிறகு நம்ம அப்பா செஞ்சது சரிதான்னு பெருமையா சொல்லுவாங்க. இவங்களுக்கு டிராவல் பண்றது பிடிக்குமா? பிடிக்கும், ஆனா அது வெறும் என்ஜாய்மெண்ட்டுக்காக இருக்காது. டிராவல்ல ஏதாவது லாபம் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. மலை பிரதேசங்கள், பழமையான கோவில்கள், இதுக்கெல்லாம் போக ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கிற யோகமும் அதிகமாவே இருக்கு.
மொத்தத்துல சொல்லப்போனா இவங்க லைஃப் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கடைசியில ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிடுவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற அந்த ஈகோவையும் கோபத்தையும் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இவங்கள ஜெயிக்க யாராலையும் முடியாது. சூப்பர்ப்பா. ஒரு ராஜா மாதிரி யோசிச்சு ஒரு தொழிலாளி மாதிரி உழைக்கிறவங்கன்னு சொல்லு. ரொம்ப அருமையா சொன்ன. தேங்க்ஸ். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.